இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் உலகத்தையே மாற்றியமைக்கக்கூடிய ஒரு அதிகார போட்டி. இது ரெண்டு வித்தியாசமான உலகத் தலைவர்களுக்கு இடையில நடக்குது. ஒருத்தர் ஒவ்வொரு அடியையும் ரொம்ப யோசிச்சு நீண்டகால திட்டத்தோட எடுத்து வைக்கிறாரு. இன்னொருத்தரோ அடுத்த நிமிஷம் என்ன செய்வார்னே கணிக்க முடியாதவர். வாங்க இந்த மோதல் உலக அரசியலை எப்படி மாத்துதுன்னு விரிவாக பார்க்கலாம். பாருங்க, ரெண்டு தலைவர்கள், ஆனா அவங்களோட அணுகுமுறைகள் முற்றிலும் வேறு. ஒரு பக்கம் சீன அதிபர் ஷி ஜின்பிங் ரொம்ப அமைதியா கவனமா ஒரு செஸ் விளையாட்டு மாதிரி காய் நகர்த்துறாரு. இன்னொரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படையா கணிக்க முடியாத வேகத்துல செயல்படுறாரு. ஒருத்தர் லாங் கேம் ஆடுறாருனா இன்னொருத்தர் ட்விட்டர் கேம் ஆடுறாரு. இதுதான் இப்போதைய உலக அரசியல் களத்தோட மையப்புள்ளி. ஷி ஜின்பிங் இந்த மாற்றங்களை முன்னாடியே கணிச்சிருந்தாலும் டொனால்ட் ட்ரம்போட நடவடிக்கைகள் அதை இன்னும் வேகப்படுத்திடுச்சுன்னு தான் சொல்லணும். அமெரிக்காவோட இந்த கணிக்க முடியாத தன்மை சீனாவுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பை கொடுத்திருக்கு. இப்போ சீனா தன்னை உலக அரங்கில் ஒரு முதிர்ச்சியான நம்பகமான சக்தியாக காட்டிக்கொள்ள முயற்சி செய்து. சரி, நம்ம கதையோட முதல் பகுதிக்குள்ள போலாம். கணிக்க முடியாத ஒரு தலைவரை சீனா எப்படி எதிர்கொண்டது? ஆரம்பத்துல கொஞ்சம் தடுமாறினாலும் பெய்ஜிங் ரொம்ப சீக்கிரமாவே ட்ரம்போட ஸ்டைல புரிஞ்சுக்கிட்டு அதை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தவும் கத்துக்கிட்டாங்க. அது எப்படின்னு தான் பார்க்க போறோம். அப்போ சீனாவோட இன்டர்நெட்ல ட்ரம்ப பத்தி என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? அவங்க பார்வை ரொம்பவே சுவாரஸ்யமானது, கொஞ்சம் ஆச்சரியமானதும் கூட. சீன சமூக வலைத்தளங்கள்ல TACOன்னு ஒரு வார்த்தை ரொம்ப பிரபலம். அதுக்கு என்ன அர்த்தம்னா ட்ரம்ப் ஆல்வேஸ் சிக்கன்ஸ் அவுட். அதாவது ட்ரம்ப் பெரிய பெரிய அச்சுறுத்தல்களை விடுப்பார், ஆனா கடைசியில பின்வாங்கிடுவார், இல்லனா அது அப்படியே மறந்துடுவார்னு சீன நெட்டிசன்கள் நம்புறாங்க. ஆனா இதை விட இன்னும் சுவாரஸ்யமான ஒரு பட்டப்பேரும் இருக்கு, ஸ்வான் ஜியான் குவோ. இதோட அர்த்தம் ட்ரம்ப் தேசத்தை கட்டமைப்பவர். ஆனா அவங்க சொல்றது அமெரிக்காவை கட்டமைக்கிறவர்னு இல்ல, சீனாவை கட்டமைக்கிறவர்னு. ட்ரம்போட அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கைகளால சீனா ஒரு சூப்பர் பவர் ஆகிறதுக்கு மறைமுகமா அவரே உதவுறாருன்னு ஒரு கிண்டலோட இத சொல்றாங்க. சரி, இப்ப ட்ரேட் வார் விஷயத்துக்கு வருவோம். அமெரிக்கா கொடுத்த முதல் அடிய சீனா எப்படி தாங்கிக்கிச்சு, அதுக்கப்புறம் எப்படி ஒரு பல்லமான எதிர்யூகத்தை வகுத்தாங்கன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ட்ரேட் வார் சைனாக்கு ரொம்பவே வலிய கொடுத்துச்சு. அவங்களோட முக்கியமான மார்க்கெட் அமெரிக்கா தான். அங்க அவங்களோட ஏற்றுமதி கிட்டத்தட்ட 20% சரிஞ்சிடுச்சு. யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய அடி. ஆனா இந்த இழப்ப சீனா எப்படி சமாளிச்சாங்கங்கிறது தான் இங்க ஹைலைட்டே. அவங்க அமெரிக்காவை மட்டுமே நம்பி இல்லாம தென்கிழக்கு ஆசியா, இந்தியா, ஐரோப்பிய யூனியன்னு புது புது மார்க்கெட்களை பிடிச்சாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா கடைசியில சீனா சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய வர்த்தக உபரிய அடைஞ்சது. இந்த ட்ரேட் வார்ல சைனாவோட மிகப்பெரிய துருப்புச்சீட்டு எது தெரியுமா? அதுதான் இந்த ரேர் எர்த் மினரல்ஸ், அதாவது அரிய பூமி தனிமங்கள். இந்த தாதுக்களை சுத்திகரிக்கிற உலகளாவிய சந்தையில 90% சீனா கையில தான் இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஆதிக்கம். சரி, இந்த ஆதிக்கம் ஏன் இவ்வளவு முக்கியம்னு கேக்குறீங்களா? ஏன்னா நாம பயன்படுத்துற ஐபோன், எலக்ட்ரிக் கார்கள்ல இருந்து ஃபைட்டர் ஜெட், ஏவுகணை வரைக்கும் எல்லா ஹைடெக் பொருட்களுக்கும் இந்த ரேர் எர்த் காந்தங்கள் ரொம்ப அவசியம். அதனால இது அமெரிக்காவோட உற்பத்தி துறைக்கு ஒரு பெரிய தலைவலியா மாற வாய்ப்பிருக்கு. இப்ப நாம ட்ரேட்ல இருந்து குளோபல் பாலிடிக்ஸ்க்கு போவோம். அமெரிக்காவோட கணிக்க முடியாத கொள்கைகளால அவங்களோட நட்பு நாடுகள் கூட வேற வழிகளை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்காவை நம்ப முடியலங்கிற ஒரு சூழல் உருவாகும்போது மத்த நாடுகளெல்லாம் ஒரு மாற்று வழிய தேட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய மேற்கத்திய தலைவர்கள் பெய்ஜிங்கிற்கு பயணம் செஞ்சு தங்களை பாதுகாத்துக்க பாக்குறாங்க. இந்த நேரத்துல சீனா தன்னை ஒரு நிலையான நம்பகமான பார்ட்னரா உலகத்துக்கு முன்னாடி காட்டிக்கிறாங்க. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். வெளி உலகத்துக்கு சீனா ஜெயிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அவங்க நாட்டுக்குள்ள நிறைய ஆழமான பிரச்சனைகள் இருக்கு. அந்த பலவீனங்கள் என்னென்னு பாப்போம். இந்த எங்கும் செல்லாத பாலங்கள் அப்படிங்கிற வார்த்தை சைனாவோட ஒரு பெரிய பொருளாதார சிக்கலை அழகா சொல்லுது. அதாவது பொருளாதார வளர்ச்சி இலக்க அடையணுங்கிறதுக்காக தேவையே இல்லாம மிகப்பெரிய கட்டிடங்களையும் பாலங்களையும் கட்டியிருக்காங்க. இதனால அளவுக்கு அதிகமான உற்பத்தி, ஆனா உபயோகம் மட்டும் இல்ல. இதே பிரச்சனை ரியல் எஸ்டேட்லயும் இருக்கு. மிகப்பெரிய கடன் வாங்கி முழு நகரங்களையும் கட்டி எழுப்பியிருக்காங்க, ஆனா அங்க வசிக்கத்தான் ஆள் இல்ல. இதுதான் சைனாவோட பிரபலமான பேய் நகரங்கள்னு சொல்றாங்க. இந்த நம்பர்ஸ் பாருங்க, இது ஒரு கவலையான கதைய சொல்லுது. 1991க்கு அப்புறம் இப்பதான் இவ்வளவு குறைவான வளர்ச்சி இலக்கு. மக்கள் செலவு செய்ய தயங்குறதால பணவாட்டம் வந்திருக்கு, முதலீடுகளும் முறையா சரிஞ்சிருக்கு. இதெல்லாம் சைனாவோட பொருளாதார இயந்திரம் கொஞ்சம் தடுமாறுறத காட்டுது. சரி, மொத்தமா பார்த்தா என்ன தெரியுது?
சீனா பல துறைகள்ல முன்னேறிட்டு தான் இருக்கு. ஆனா இன்னும் அமெரிக்காவுக்கு ஈக்குவலா வரல. அதே சமயம் அவங்க சொந்த பிரச்சனைகளாலையும் கட்டுப்படுத்தப்பட்டிருக்காங்க. இது இன்னும் முடியாத ஒரு ஆட்டம். ஈரான், வெனிசுலா மாதிரி நாடுகளுக்கு சீனா ஒரு லைஃப்லைன் மாதிரி தெரியலாம். ஆனா சைனாவை பொறுத்த வரைக்கும் இந்த உறவுகள் எல்லாமே ரொம்ப பிராக்டிகல். அவங்களுக்கு பொருளாதார லாபம் தான் முக்கியமே தவிர ராணுவ ரீதியா எந்த பிரச்சனையிலயும் மாட்டிக்க அவங்க விரும்பல. அதனால இந்த நட்பு நாடுகளை அவங்க ஈலியா மாத்திடுவாங்க. ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா, சீனா பல விஷயங்கள்ல முன்னேறி இருந்தாலும் அமெரிக்காவோட ஒட்டுமொத்த பொருளாதாரம் மற்றும் ராணுவ சக்தியை இன்னும் அவங்க அடையல. இந்த நீண்ட ஆட்டத்துல இப்போதைக்கு பதில் இல்லைதான். இந்த ரெண்டு பெரிய வல்லரசுகள் மோதிக்கும்போது உலகத்துல இருக்கிற மத்த நாடுகள் என்ன செய்யும்? யாரோட பக்கம் நிக்கிறதுன்னு முடிவெடுக்காம இருக்க முடியுமா? இந்த ஆழமான கேள்வியோட இந்த ஆய்வை முடிச்சுக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க?